நாம இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் பொருத்தமான தக்காளி குருமா தான் பண்ண போறோம். குருமா பண்றதுக்கு மிக்சி ஜார்ல 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தண்ணி சேர்க்காம அரைச்சி தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மிக்சி ஜாரை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 2 விசில்ல ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி குருமாவை இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.